வணக்கம். உலக அளவில் நம் பாரத நாட்டின் பெருமையை எடுத்துச் சென்றவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சரிதத்தை சற்று தெரிந்து கொள்வோம். முதல் பகுதி, சப்த ரிஷிகள். இரவில் வானத்தை நோக்கி பார்த்தால் 7 நட்சத்திரங்கள் தென்படும். உண்மையில் அவை சப்த ரிஷிகள், அதாவது 7 ரிஷிகளை குறிக்கின்றன என்று பெரியோர் கூறுவர். அவர்கள் எப்போதும் இறை சிந்தனை செய்தபடி ஆழ்ந்த தியானத்திலேயே இருப்பர். ஒரு சமயம் அங்கு ஒரு சிறு பாலகன் வந்தான். அவன் அற்புத அழகுடன் விளங்கினான். ஆனால் அவன் அழகை ரசிக்கத்தான் யாரும் இல்லை. ஏனெனில் அந்த 7 ரிஷிகளும் கண்மூடி அல்லவா தியானம் செய்து கொண்டிருந்தனர். அவன் ஒரு முனிவரிடம் ஏற்கனவே அறிந்தவன் போல் ஓடிச் சென்று அவர் மடியில் அமர்ந்து தன் 2 பிஞ்சு கரங்களால் அவர் கழுத்தை கட்டிக்கொண்டான். அவரை தன் தேன் குரலால் அழைத்தான். அவர் கண்ணை திறக்கும்படி சீண்டினான். முனிவரோ ஒன்றும் அறியாதவராய் தியானத்தில் இருந்தார். வெகுநேரம் கழித்து கண்களை மெதுவாகத் திறந்து அச்சிறுவனைக் கண்டு பேரானந்தத்தில் ஆழ்ந்தார். சிறுவன் முனிவரிடம், நான் செல்கிறேன், நீங்களும் என்னுடன் வரவேண்டும் என்றான். அவன் குரல்தான் எவ்வளவு இனிமை! அவனது அழைப்பினை அந்த முனிவர் எப்படி மறுப்பார்? அவர் மௌனமாயிருந்தார். எனினும் அவர் முகம் சம்மதத்தை காட்டியது. இவை அனைத்தையும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ஒரு தெய்வீக காட்சியில் கண்டார். அம்முனிவரே பின்னாளில் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்று தெரிவித்தார். அவர்தான் பிற்காலத்தில் விவேகானந்தர் என்று போற்றப்பட்ட மகானாவார். அப்படியென்றால் அந்த சிறுவன் யார்? அது தானே என்று அருளினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த போது அனுமாரை தன்னுடன் அழைத்து வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் வருகையில் அர்ஜுனனை அழைத்து வந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரோ தம் அவதாரத்தில் சுவாமி விவேகானந்தரை அழைத்து வந்தார். இவ்வுலகில் அவ்வப்போது மாபெரும் மனிதர்கள் பிறக்கின்றனர். அவர்கள் மக்களுக்கு வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை போதிக்கின்றனர். மேலும் வாழ்வில் நேரும் தடைகளை எப்படி கடப்பது என்பதை தங்கள் வாழ்வின் மூலம் வாழ்ந்து காட்டுகின்றனர். தொடரும். நன்றி, வணக்கம்.